என்ன தம்பி சந்தோஷமா போற? ரிசல்ட் வந்துருச்சு போல. ஆமாம் ஆமாண்ணா. கிளாஸ் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட? இல்லைண்ணா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுண்ணா. ஓஹோ, ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்புறம் டாக்டருக்கு படிக்க போறேன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை வளர்த்தவனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்க தம்பி. எல்லாம் வருது தானே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. பாப்பா தம்பி, குப்பை தொட்டியில் கடந்து அனாதையா வளர்க்குற பசங்களாம் நல்லா படிச்சு மார்க் வாங்குறாங்க. நம்ம வீட்டில் தான் 2 தருதலை கிடக்குதுங்களே. என்ன புண்ணியம், எல்லாம் வாங்கி கொடுத்து ஒன்றும் கிடையாது. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டேன், நல்லா படிப்பா. வாடா ஐயா. தினேஷ், என்ன ஆச்சு ரிசல்ட்? ஐயா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஐயா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட்? ஆமாய்யா. பரவாயில்ல பரவாயில்ல, குப்பை தொட்டியில் கடந்த உன்னை எடுத்து வளர்த்ததுக்கு நல்ல பேர் எடுத்திருக்கிற. வெரி குட். ஐயா எவ்வளோ பேர் சொன்னாங்க உன்னை உங்கள் ஐயா டாக்டருக்கு படிக்க வைப்பாரா, வக்கீலுக்கு படிக்க வைப்பாரான்னு. ஆனால் எங்கள் ஐயா என்ன டாக்டர் தான் படிக்க வைப்பாரு சொல்லிட்டு. ஏண்டி கேட்டிய கதைய? நம்ம எடுத்து வளர்த்த இந்த அனாதை பையன் டாக்டருக்கு படிக்க போறாராம். டாக்டருக்கு படிக்க வச்சிருவோம். ஐயா நிறுத்துற அனாதை பயல. உன்னை எடுத்து சோறு போட்டு வளர்த்ததை வீட்டு வேலையை செய்து சாணி ஆள்றதுக்கு தான். நீ என்ன படித்தாலும் என் வீட்டு ஷூவை துடைக்கணும், என் வீட்டு சாணி ஆளணும். புரியுதா? டாக்டர் நினைப்பா டாக்டரு. ஓட போய் பாரு, 2-3 நாள் அப்படியே இருக்குது. போயிடாது, போ. ஆளை பாருங்க. இதுக்கு தான் எந்த அனாதை பையனை எடுத்து வளர்க்கக்கூடாது. சரி, நிஜமானு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவரே எப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. கடைசியில் நான் டாக்டராக படிக்க முடியாது போல. இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டில் இங்கே நான் இருந்தேன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ராத்திரியே நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணும். கிளம்புறேன், இப்போவே கிளம்புறேன். என்னை மன்னிச்சிடுங்க எஜமானே. ஐயா ஐயா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு ஐயா. கை கால் விழுந்து போனவையா. எதா இருந்தா பார்த்து போடுங்கயா, பசிக்குதியா. ஐயா ஐயா ஐயா, பார்க்க படிச்சவர் மாதிரி இருக்கீங்களா ஐயா? ஐயா எதா போடுங்கயா. உனக்கு வேண்டியதை நான் வாங்கி தரேன். ஆனால் உனக்கு முக்கியமாக வேண்டியது ஒன்று இருக்குது. உனக்கு சுகம் தேவையாக இருக்குது. நீ இயேசுவை நம்புறியா? அந்த இயேசு உனக்கு சுகத்தை கொடுப்பார். நீ உண்மையாக இயேசு விசுவாசி, உன் முடக்குவாரத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. தம்பி, யாருப்பா நீ? இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு போகலையா? நான் ஒரு அனாதனா. என்னை பெற்றவங்க என்னை குப்பை தொட்டில் போட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஆதரவு கொடுத்தாரு. ஆனால் அவரே இப்போ. தம்பி அழாதப்பா, உனக்கு நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் நல்ல வழி நான் காட்டுறேன். என் கூட வா. அண்ணன் நடைக்கலராஜ் வாழ்க! அண்ணன் நடைக்கலராஜ் வாழ்க! தினேஷ், அது இருக்காரு பாரு, அடைக்கலராஜ். என்னோடய ஃப்ரெண்டு தான், அரசியலில் பெரிய ஆள். அவர்கிட்ட ஒன்று நான் சேர்த்து விடுறேன். அவரை பிடிச்சிக்கிட்டு பெரிய லெவலில் வந்துடு. அவரை மாதிரி எவ்வளோ பெரிய ஆளுங்களாம் எனக்கு கையில் இருக்காங்க. இந்த ஃபோனை வச்சுக்கோ. ஏதாவதுன்னா எனக்கு அடிக்கடி காண்டாக்ட் பண்ணு. நான் ஃபோனில் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். போ. சரிண்ணா. வாழ்க்கையில் நீ பெரிய ஆளாக வருவேன், கவலைப்படாத, நான் இருக்கேன். இப்பொழுது நம் அண்ணன் நம் முன்னாடி வந்து சொற்பொழிவாற்றுவார். எனதருமை வாக்காள பெருமக்களே, உங்கள் முன்னால் என்னுடைய பொன்னான வார்த்தைகளை உதிர்ப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எதிரிக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். எதிரிக்கு நான் சாரைப்பாம்பு, உங்களுக்கோ நல்ல பாம்பு. எதிரிக்கு நான் பச்சோந்தி, உங்களுக்கு நான் தான் சோயா பூந்தி. நான் சிலிர்த்தால் முள்ளம்பன்றி, தாவினால் கருங்குரங்கு, ஓடினால் கங்காரு. வருகிற தேர்தலிலே நான் தான் ஜெயிப்பனி பாரு. உருட்டி போட்டா அது போண்டா, தட்டி போட்டா அது வடை. என் பின்னால் இருக்கு பெரிய மக்கள் பட. நன்றி நன்றி நன்றி. வாக்காள பெருமக்களே, உங்கள் வீடுகளிலே தண்ணீர் வரவில்லை என்றால் என் கண்களிலே கண்ணீர் வரும். வருகிற தேர்தலிலே
பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெறச் செய்தால் ஊரில் உள்ள அத்தனை ஆண் பெண் கொசுக்களையும் சுட்டு வீழ்த்தி இந்த ஊரை சுத்தமாக்குவேன் 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 என்று உங்களிடத்திலிருந்து சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. டேய் தம்பி, நீ தான் அந்த புது பையன். சேர் எடுத்தானே எனக்கு போடு. டேய் என்னடா அப்படியே போடுற, கொஞ்சம் தொலைச்சி போடு. அண்ணே சேரை இன்னும் போடலண்ணே. எதிர்கட்சிக்காரனை வச்சு அதை கீழே விழ வச்சு அசிங்கப்படுத்திருக்கலடா. அவனை அடிச்சு வெளியே துரத்துறா. கீழே விழுந்தாலும் இதை அடைக்கலாம் ராஜி என்னைக்குமே சாக மாட்டாடா. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்கிற தெய்வம். இயேசு உங்களை விடுதலையாக்குகிறவர். அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். உங்கள் பிரச்சனைகளை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். நீங்கள் இயேசுவை நம்பி வந்து பாருங்கள் சகோதரா. இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை நம்பு, நேசி. மனம் திருந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திருந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். தினேஷ், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா எனக்கு ஒன்றுமே புரியலண்ணா. எனக்கு யாரை நம்புறதுனே தெரியலண்ணா. இரு இரு இரு, ஏன் இப்போ சலிச்சுக்கிற? இவர் இல்லைன்னா வேற ஒருத்தர். டபர் நீ டாக்டர் ஆகணும்ல, எனக்கு 1000 பேரை தெரியும். நாளைக்கு போய் ஒருத்தரை பார்ப்போம், சரியா? கவலைப்படாதவா, நான் பார்த்துக்கிறேன், வா. வாங்க தம்பி, நீங்கள் தான் சொன்ன ஆளா? ஆமாண்ணே. நீ அனாதை நல்ல கேள்விப்பட்டேன். சரி ஒன்றும் கவலைப்படாத, எங்கிட்ட வந்துட்டல, நீ மேலே போயிடலாம். சிம்பிள் ஒர்க்கு தான். இந்த பார்சலை கொண்டு அங்கே கொடு, அங்கே வாங்கிட்டு வந்து இங்கே கொடு, அவ்வளோதான். தம்பி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கண்ணே, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். நான் நம்ம பசங்களை போலீஸ் பிடிச்சிச்சுன்னா என்ன சொல்கிற? சரி விடு, இதெல்லாம் கடத்தல சகஜம்தான். ஒன்று பண்ணு, ஈவினிங்காக ஒரு பையனை அனுப்புகிறேன். அவன்கிட்ட பொருள் இருக்குது, போலீஸில் மாட்டாமல் பண்ணு. மாட்டிட்டு அவனை போட்டு. என்ன பண்ற? நான் விஷம் குடிச்சு சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னால் இனிமேல் இந்த பூமியில் வாழ முடியாது. எனக்கு யாரையுமே பிடிக்கல, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க. எதில் போனாலும் என்னடா பண்ற? அவசரப்படாதடா. இல்லைண்ணா, நான் தடுக்காதீங்க, தயவு செய்து தடுக்காதீங்க. நான் உங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு என்னையும் நானே அழிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நான் ஒரேடியாக செத்து போயிடலாம். கடவுளும் இல்லை, பெற்றவங்க இல்லை, அம்மா அப்பா இல்லை, யாருமே இல்லை. அனாதனா நான் எதுக்கு நான் வாழணும்? எனக்குன்னு யாருமே இல்லாத இந்த உலகத்தில் நான் ஏன்னா வாழணும்? டேய் நான் இருக்கேன்டா உனக்கு. இல்லைண்ணா அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லாதீங்கண்ணா. என்னால் நீங்களும் கஷ்டப்படுறீங்கண்ணா. என்னை தடுக்காதீங்க. டேய் சொன்னா கேளுப்பா. இல்லை என்னை தடுக்காதீங்க தினேஷ். இல்லை வேணாம். டேய் தடுக்காதீங்க, வேணாம், நான் குடிக்கிறேன், என்னை விட்டுருங்க. குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? என் பேச்சை கேட்க மாட்டல? சாக தான் போறியா? அப்ப சாகு. சாகுடா, செத்து தொலைடா. அண்ணா நீங்க வித்தியாசமா பேசுறீங்க. ஆரம்பத்திலேருந்து நான் உன் கூட தான் இருக்கேன். என்னை கண்டுபிடிக்க முடியலல்ல? அதுதான் என் தந்திரம். நீங்க யாரு? என்னடா பார்க்குற? நாதா இந்த உலகத்தை மோசம் போக்க வந்த பிசாசு. குடிடா, நரகத்துக்கு எனக்கு ஆள் தேவை. நீயா குடிக்கிறியா, இல்லை இந்த மலை உச்சிலிருந்து உன்னை தள்ளி விடுவா? தினேஷ் குடிக்காத, அவன் சொல்றத நம்பாத. பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அவன் ஓடி போவான். ஏய், உன்னை போட்டு தள்ளணும்னு கருத்து உங்க அம்மா வயிற்றுல நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் போட்ட பிளான்டா. ஆனா அதில் நீ தப்பிச்சிட்டேன். தாயின் கருவில உருவாகும் முன்னமே கர்த்தர் உன்னை தெரிஞ்சிருக்கிறதுனால இன்ன வரைக்கும் நீ ஜீவனோட இருக்கிற. பேச கூட பேசிட்டு, ஏய் அதுக்கப்புறமும் போட்ட எல்லா பிளானும் என் பிளான் தான்டா.
அரசியல்வாதிகளை சேர்த்து உன்னை சாவடிக்கணும்னு பார்த்தேன், தேவையில்லாத ட்ரக் டீலிங்ல உன்னை மாற்றி சாவடிக்கணும்னு பார்த்தேன், எதுலையுமே நீ சாவலை, எல்லாத்தையும் மிஸ் ஆகிட்டே போயிட்டேன். காரணம் கர்த்தர் உன்னை தெரிஞ்சிருக்கிறதுனால இன்ன வரைக்கும் உனக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார். அவனுடைய ரத்தம் தான் உனக்கு இன்ன வரைக்கும் பாதுகாப்பா இருக்கு. நீ அவனுக்கு எதிர்த்து நில்லு. இயேசு தான் உனக்கு மெய்யான தேவன் சொல்லு. தம்பி, முடிவு உன் கையில தான். நான் ஒரு அனாதை. அனாதை தானே சொன்னேன், அதனால தான்டா சொல்றேன், குடிடா சாவு. நீ அனாதை கிடையாது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமா இருக்கிற இயேசு உன்னோட கூட இருக்கிறார். அந்த மைண்ட் செட்டப்புக்கு வா தம்பி. என்னால உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. நீயே மரியாதையா குடிக்கிறியா இல்ல? மரணமும் ஜீவனும் உனக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுன்னு வாயில சொல்லு, பிசாசு உன்னை விட்டு ஓடி போவான். அந்த பேரை சொல்லாத. சொல்லு 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 சொல்லு. அந்த பேரை சொல்லாதன்னு சொல்றல்ல, ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? உடம்பு எரியுது, அந்த பேரை சொல்லாதீங்க. இயேசுவே, இயேசுவை நான் நம்புறேன். இயேசுதான் மெய்யான தெய்வம், நான் நம்புறேன். இவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா நீங்க இருக்கீங்க. அடுத்தது நீங்க தான் என் டார்கெட்டு. பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன பண்ண சொல்லுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிரு. அவர் தான் உன்னை ஆதரிப்பார். இப்பயே அவர் மேல் இறக்கி வச்சுட்டு ஆண்டவர் நம்பு. அநாதைகளின் தெய்வமே